ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நம்மள பல பேர் வந்து ரத்த தானம் பண்ணியிருப்போம். இப்போ ரத்த தானம் பண்ணுறதுனால வந்து என்னென்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரியும். ஒரு சில விஷயம் வந்து இப்போ தெரியாதது வந்து நான் இப்போ சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ரத்த தானம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ரத்தம் போயிட்டு புது ரத்தம் வந்து சுரக்கும். அது ஒரு நல்ல விஷயம் நமக்கு. அதனால நம்ம உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பயப்படுறாங்க. நம்ம ரத்தம் குடுத்துட்டோம்னா உடம்பு சத்துலாம் போயிடும். நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பாயிடும். அப்படி இப்படின்னு நெனைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படிலாம் கிடையாது. நம்ம ரத்தம் குடுத்தோம்னா நம்ம உடனே நமக்கு கொஞ்ச நாள்ல வந்து நம்ம ரத்தம் வந்து சுரந்துரும். புது ரத்தம் உடம்புக்கு வந்துரும். நம்ம ஆக்டிவா இருப்போம். அது ஒண்ணு. நம்ம ரத்தம் குடுக்கறதுனால வேற என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யாருக்கு ரத்தம் குடுக்குறோமோ, அது அவங்களுக்கு நல்லது. அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது. நம்மளால ஒரு உயிர் வந்து காப்பாத்தப்படுதுன்னும்போது அது இருக்கறதுலயே ரொம்ப 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 இது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரத்தம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவ தாராளமா குடுக்கலாம். நமக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து அதிகமா இருக்கணும். அது ஒண்ணு தான். இப்ப எந்த ஒரு நோய் நமக்கு வந்தாலுமே, ஆரம்ப ஸ்டேஜ்ல தெரிஞ்சா, அத சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நெறைய டாக்டர் சொல்றாங்க. ஸோ, நம்ம ரத்தம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரத்தத்த வந்து செக் பண்ணுவாங்க. அதில ஏதாச்சும் நோய் இருந்தாலோ, இல்ல வேற ஏதாச்சும் குறைபாடு இருந்தாலோ, நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுவாங்க. ஸோ 3 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம ரத்தம் குடுக்கும்போது, நம்ம ரத்தத்த செக் பண்ணும்போது, அதில ஏதாச்சும் நோய் இருந்து அவங்க சொன்னாங்கனாக்கா, நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அந்த நோயும் சரி பண்ணிடலாம். ஸோ 3 மாசத்துக்கு ஒரு தடவ ரத்தம் குடுக்கும்போது, நமக்கு ஏதாச்சும் நோய் இருந்தா அதையும் சரி பண்ணிடலாம். நம்மளால மத்தவங்களுக்கும் வந்து ரத்தம் குடுத்து நம்மளால உதவி பண்ண முடியுது. ஸோ தயவு செஞ்சு என்னோட கருத்து என்னன்னா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி ரத்தம் குடுத்தேன். திரும்ப இப்போ வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு தடவ குடுத்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் குடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. நானா தான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, "உங்களுக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த தடவ நான் ரத்தம் எடுத்துக்கிறேன். பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நல்லா ஃபுட்டா சாப்பிட்டு, நீங்க உடம்ப வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்க ரத்தம் குடுக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் 4 பேருக்கு வந்து சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, தாராளமா வந்து ரத்தம் குடுக்கலாம். 3 மாசத்துக்கு ஒரு ரத்தம் குடுங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லது. நீங்க யாருக்கு ரத்தம் தர்றீங்களோ, அவங்களுக்கு, அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.